வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறவுள்ள கார்னிவல் திருவிழாவை முன்னிட்டு அமைச்சர் PRN திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கார்னிவல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் 2026 கார்னிவல் திருவிழா பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 3 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பொங்கலை முன்னிட்டு அரசு துறை அதிகாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் அன்று எந்த நிகழ்ச்சியும் நடத்தப்படாமல் ஜனவரி 16, 17, 18 ஆகிய 3 நாட்களில் கார்னிவல் திருவிழா காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறந்த முறையில் நடத்தப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. கார்னிவல் திருவிழா 2026ஐ முன்னிட்டு புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 1,25,00,000 புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 1,50,00,000 நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை காரைக்கால் வரலாற்றில் அதிகபட்சமாக கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. கார்னிவல் திருவிழாவில் உள்ளூர் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உள்ளூர் கலைஞர்களிடம் ஆலோசனையும் நடத்தப்பட்டு சுமார் 45 உள்ளூர் இசைக்குழுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது என அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் கார்னிவல் திருவிழா 2026 போஸ்டரை அமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. பொங்கலை ஒட்டி ஆண்டுதோறும் நடத்துவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டும் 2026 கார்னிவல் திருவிழா பொங்கலை முன்னிட்டு 3 நாள் திருவிழாவாக நடத்த திட்டமிடப்பட்டிருக்குது. பொங்கல் அன்று மறுநாள் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 தினங்களில் இந்த கார்னிவல் திருவிழாவை காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அதன் அடிப்படையில் 16, 17, 18 ஆகிய 3 தினங்கள் நடத்த ஏற்பாடு அனைத்தும் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நம்முடைய காரைக்கால் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய அண்டை மாநிலத்திலிருந்து வருகை புரிந்து நம்முடைய காரைக்கால் மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய அளவில் சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற 16/1/2026 அன்று மாலை 6 மணியிலிருந்து 6:30 வரை விஜய் டிவி பிரபல பார்த்திபனின் நாதஸ்வர இசை நிகழ்ச்சியுடன் துவங்க இருக்கிறது. 6:30 முதல் 7:10 வரை சினிமா நடன இயக்குனர் சதீஷ் மற்றும் அவரது குழுவினரில் பரதநாட்டியம் நடைபெற இருக்கிறது. இரவு 7:10 முதல் 7:30 வரை உலக சாதனையாளர் யோகா வைஷ்ணவியின் நடன இயக்குனர் யோகா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதனுடைய நோக்கமாக 7:30 முதல் 8:30 வரை கார்னிவல் திருவிழாவுடைய துவக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மலர் கண்காட்சி சுமார் 6 மணி அளவில் அன்பு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறாங்க. 1,25,00,000 ஒதுக்கப்பட்டிருக்குது. என்னுடைய துறையான கலை பண்பாட்டுத்துறை மூலமாக 1,50,00,000 ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 1,50,00,000 அமௌண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் ஒதுக்குறோம். எதுக்குன்னா காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு கார்னிவல் ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை கொடுக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். வித்தியாசமாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாதனால இதை ஒரு பெருசாக நல்ல விதமாக பண்ணணுங்கிற ஒரு அக்கறையில் எடுத்து இந்த அரசு பண்ணுது. மாண்புமிகு முதல்வர் NR ஐயா அவர்கள் நம்ம காரைக்கால் மாவட்டத்திற்காக பல்வேறு விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த இதில் இந்த இதுவும் எந்த ஒரு காரைக்கால் சமூக நலத்துறை சார்பில் உலக ஊனமுற்றோர் தின விழா தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலும் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு காரைக்கால் சமூக நலத்துறை சார்பில் உலக ஊனமுற்றோர் தின விழா அம்பாள் சத்திரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் தலைமை வகித்தார். மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ் முன்னிலை வகித்தனர்.
இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் உள்ளாட்சித்துறை இயக்குனர் வெங்கடகிருஷ்ணன், காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் திருமதி கண்ணகி, காரைக்கால் சமூக நலத்துறை உதவி இயக்குனர் சுந்தரம், காரைக்கால் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குனர் திருமதி ஜெயா, காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி, அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மாவட்ட உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி வனிதா, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் செயலர் வித்யாதரன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை உதவி இயக்குனர் சுந்தரம் வரவேற்புரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அலிம்கோ நிறுவனத்தின் மூலமாக 11 மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு 1,30,000 மதிப்பிலான தேவையான சக்கர நாற்காலிகள் மற்றும் கற்பித்தல் கற்றல் பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் ஆகியோர் வழங்கி சிறப்பித்தனர். சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பயனாளிகளுக்கு பரிசுகளை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆட்சியர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் இறுதியாக சமூக நலத்துறை அலுவலக உதவியாளர் திருமதி குமுதம் என்கிற சவுதானி நன்றியுரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்க பிரதிநிதிகள், சிறப்பு பள்ளி மாணவர்கள், ஒருங்கிணைந்த பிராந்திய மைய குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிவில் பாதுகாப்பு படை மற்றும் ஆப்தமித்ரா உறுப்பினர்களுக்கு கார்னிவல் நிகழ்ச்சியை எவ்வாறு பாதுகாப்புடன் நடத்துவது சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சிவில் பாதுகாப்பு படை கமாண்டர் மணிகண்டன் என்னென்ன பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம், இனி ஒரு காலங்களில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய முழுமையான அறிக்கையை கூட்டத்தில் வெளிப்படுத்தினார். ஆப்தமித்ரா ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் ராமன், கார்னிவல் நிகழ்ச்சியில் முதல் உதவி அந்த இடத்தில் எப்படி செய்ய வேண்டும், அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. குடிமை பாதுகாப்பு படை வீரர் சிவக்குமார், கார்னிவல் நிகழ்வில் அவசரகால ஊர்தி மற்றும் தீயணைப்பு வாகனம் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் மற்றும் அவசரகால ஊர்தி ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து மருத்துவமனை செல்வதற்கு சரியான பாதைகள் வழிவகுக்க வேண்டும் என்பது பற்றிய விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. கடைசியாக துணை மாவட்ட ஆட்சியர் அனைத்து சிறப்பாக செயல்படுத்துவோம் என்றும் கூட்டத்தை முடிவு செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் திருநள்ளார் தொகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் தொகுதிக்கு உட்பட்ட மேல சுப்ராயபுரம் மாதா கோயில் பகுதியில் உள்ள மக்களுக்கு பொங்கல் பானை, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கினார். அவரோடு திருநள்ளார் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.